Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மாணவர்களுக்கான முக்கியமான அப்டேட். இப்போ 10th மாணவர்களுக்கு இன்றைக்கோட எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10th உடைய ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. அது இல்லாமல் ரிசல்ட்ஸுமே வந்து பாஸ் பண்ணக்கூடிய மாணவ எண்ணிக்கையும் அதிகரிக்க போகுது. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் சோசியலில் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய மாணவியோட எண்ணிக்கையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகரிக்க போகுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைக்கோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஸோ அடுத்து 10th மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விடுமுறையில் நீங்கள் அடுத்து 11th என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் 12th பிறகு என்ன படிக்க போகிறீங்க அதை பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் குரூப் எடுக்கணும். ஸோ குரூப்லாம் எடுத்த பிறகு நம்ம வந்து அடுத்து பிளான் பண்ணலாம்னா அது வந்து சாத்தியப்படாது. ஸோ 10th மாணவர்கள் தயவு செய்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் 12th பிறகு நம்ம என்ன படிக்க போகிறோம், யூஜி லெவல் கோர்சஸ் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம், நம்முடைய கேட்டகரிஸ் எந்த செக்டருக்குள்ளே நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அதனுடைய அடிப்படையில் 10th மாணவர்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய குரூப் செலெக்ஷனை வந்து பக்காவாக பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் எடுக்கலாம், சிஎஸ் மேக்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் பயாலஜி எடுக்கலாம், பியூர் சயின்ஸ், காமர்ஸ் அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்து யூஜிக்கு 12th பிறகு என்னென்ன செக்டாரில் போகிறீங்களோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து குரூப் செலெக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு குரூப் எடுத்துருவோம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இல்லாமல் உங்கள் டீச்சர்ஸ்ட்டு வந்து கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, உங்கள் பேரண்ட், இவங்களாம் நல்ல ஒரு முடிவெடுத்து குரூப்பை நல்லபடியாக எடுங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் என்னென்ன குரூப் கொடுப்பாங்க அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. ஸோ நிறையா பேர் பயோமேக்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சிஎஸ் மேக்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தால் தான் கிடைக்கும்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஃபேமஸான ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம்னா அவங்க சில கட் ஆஃப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பள்ளிகளில் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அந்த பள்ளிகளுடைய மதிப்பெண்கள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 450+ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மார்க்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு, எய்டட் ஸ்கூல் சைடில் வந்து மாணவர்கள் வந்து ஆர்வம் காட்டுறது கிடையாது. மிக முக்கியமான காரணம் என்னென்னா மேக்ஸ் இருக்குது, அதில் இருக்குது, ரொம்ப ஏரியா வாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஃபிசிக்ஸ் 2 வால்யூம் படிக்கணும், கெமிஸ்ட்ரி 2 வால்யூம் படிக்கணும், பயாலஜி படிக்கணும். ஸோ மீண்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக தம் பண்ணி படிக்கணும். அதனால் வந்து நிறைய மாணவிகள் அதை சூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் போகணும், நீட் எழுதணும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நீட்டில் இருக்குது, நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் பயாலஜி சப்ஜெக்டை தான் கண்டிப்பாக எடுத்தாகணும். இன்ஜினியரிங் செக்டார் போகணும் அப்படிங்கிற நீங்கள் என்ன செய்யணும்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி உங்களுடைய குரூப்பை நல்லபடியாக செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த குரூப் செலெக்ஷன் கைட்லைன்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நீங்கள் எப்படி குரூப் செலெக்ஷன் பண்ணணும், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவாக வந்து கிடைக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. என்னென்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு விடுமுறை இருக்குது. இந்த விடுமுறையில் தெளிவாக ஒரு பிளான் பண்ணி உங்கள் குரூப்பை செலெக்ஷன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய டாப்பர்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்கூலில் சேரணும்னு விரும்புவீங்க, இப்போயே அட்மிஷன் வந்து போட்டுருவீங்க. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய குரூப் செலெக்ஷனில் ஒரு தெளிவான முடிவோடு இருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.